ஹலோ மைடியர் மக்களே, எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னா லாஸ்ட் ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மதியானம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க சைட்லேருந்து ஒரு அப்டேட் ஆனது கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு ஒரு முக்கியமான அப்டேட் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போவே இந்த ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி டிசைட் ஆகிடுச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 5:30 மணிக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு மேஷப் ஒன்று விட்டாங்க. ஏன்னா 5 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ விட்டுருக்கீங்க, ஏதோ போஸ்டர் வரும் அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஆனால் ஒரு 5 நிமிஷத்துக்கு என்ன வீடியோவாக இருக்கும் அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மேஷப் ஒன்று பண்ணியிருந்தாங்க. ஸோ கடைசி படம் அப்படின்னும் போது அந்த ஒரு மெமரபுள்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தளபதி அவர்கள் நடித்த அந்த படத்துலேருந்து ஒரு சில ஒரு சில கிளிப்ஸ்லாம் எடுத்து ரொம்ப சூப்பராக ஒரு மேஷப்ன்றது க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுலேயே செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டானுங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அந்த பேக்ரவுண்டில் நம்ம அனிருத் அவர்கள் சூப்பராக பயங்கர மெலோடியாக ஒரு சாங் ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப நாளைக்கு அப்புறமா மெலோடியான ஒரு சாங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு எமோஷனல் மெலடி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அதெல்லாம் ஒரு ரிலீக்குமே ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. அது பேக்ரவுண்டில் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மலேசியாவில் இந்த ஒரு ஆடியோ லான்ச் சேனல் நடத்த போகிறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் எங்கேனாலும் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ மலேசியா சூஸ் பண்ணாங்க அப்படின்னும் போது ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம் வேணும் அப்படின்றதுனால ஸோ மலேசியாவில் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சுன்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக மலேசியாவில் இருக்க நிறையா ஃபேன்ஸ் போவீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்தே கிளம்பி பசங்க நிறையா பேர் போவாங்க. ஸோ இது பயங்கரமான விஷயமாக தான் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ சீக்கிரமாக ஆடியோ லான்ச்சுக்கான அப்டேட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று. ஸோ வர December 27 ஆடியோ லான்ச் ஆனது வைக்க போகிறாங்க. ஆனால் எப்பயுமே ஆடியோ லான்ச்லாம் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 1 வீக் முன்னாடி இல்லை ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்டேட்னு கொடுப்பாங்க. பட் இவ்வளோ நாளைக்கு முன்னாடியே ஒரு அப்டேட்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஒருவேளை டீம் இதுக்கு அடுத்தும் நிறையா சர்ப்ரைசஸ் வச்சுருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். 1 by 1 கொடுத்துருவோமே அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம். பட் ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷ்னலாக இருந்துச்சுங்க அந்த வீடியோவே ஸோ என்னடா கடைசி படம் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்சுக்கு வெயிட் பண்ணுறது, இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு வெயிட் பண்ணுறது, தளபதி படத்துக்கு வெயிட் பண்ணுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நிறையா மிஸ் பண்ணுவோமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலும் இருக்கு. ஸோ அந்தளவுக்கு ஒரு பெரிய ஸ்டேடியம். ஸோ டெஃபினட்டாக க்ரௌடுன்றது நிறையா பேருன்றது வருவாங்க. ஸோ நம்மளோட சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அவங்க ஒரு நல்ல விஷயத்த சொல்லலாம். ஸோ நல்லபடியாக நினச்சி தான் வருவாங்க. நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ தன்னை மறந்து நிறையா இது பண்ணாமல் ஸோ எக்ஸாக்டாக குடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் போய் ரொம்ப இது பண்ணிட்டு தேவையில்லாமல் நிறையா பேருக்கு கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் போனோமா பார்த்தோமா பயங்கரமாக என்ஜாய் பண்ணோமா அப்படின்ற மாதிரி வந்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளும் பார்த்துட்டு பயங்கர சேஃபாக தான் சேரணும் அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட்டாகவே கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள்லாம் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இந்த டைம் ரொம்ப சூப்பராக அது நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் டீம்லேருந்து என்னென்ன அப்டேட் ஆனது வருது அப்படின்றத விசாரித்து அப்டேட் ஆக கொடுத்துரும். சரி, இந்த ஆடியோ லான்ச் பயங்கர எமோஷனல் ஸ்பீச்சாக இருக்கும் தளபதி அவர்களது அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஒரு பெரிய ஆடியோ லான்ச்சாகவே இருக்கிறது ஹைலி சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் நிறையா பேசுகிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாரோ அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் தளபதி அவர்கள் எந்தெல்லாம் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ஆடியோ லான்ச்சாவது வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமாக இருக்கு. ஸோ 27ஆம் எங்கே இருந்தாலும் போய் டெஃபினட்டாக அந்த ஒரு இதை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஓகே, வீடியோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ் நீங்கள் இந்த ஒரு ஆடியோ லான்ச்சை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் உடனே பார்க்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் ஆகும். டட்டா, பை பாய்.